10 உக்கி போடுவதில் ஒளிந்திருக்கும் நன்மையை பார்த்தீர்களா? பள்ளியில் செய்ததோடு நிறுத்திடாதீங்க. பள்ளி காலத்தில் தவறு செய்தால் ஆசிரியர் உக்கி போடு என்பார்கள். அப்போது பலர் அதை ஒரு தண்டனை என்றே நினைத்தோம். ஆனால் காதின் அருகே உள்ள நரம்புகளும் மூளையுடன் இணையக்கூடிய உணர்வு புள்ளிகளும் தூண்டப்படுவதால் கவனம், நினைவாற்றல், உடல் மனம் ஒருங்கிணைப்பு ஆகியவை மேம்படும் என்று பல பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். கைகளை குறுக்கு போட்டு எதிர்காது பக்கத்தை பொத்திக் கொண்டு நிமிர்ந்து நிற்கவும், மூச்சை இழுத்தபடி உட்கார்ந்து எழ விரைவில் செய்யவும். இதுவே உக்கி. இரு காதுகளையும் அழுத்தும் செயலில் அக்குபிரஷர் புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. கால் முழங்கு, தொடை, முதுகெலும்பு ஈர்ப்பு இலகுத்தன்மை பெறுகிறது. மொத்தத்தில் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாகிறது. உக்கி போடுவதால் தினமும் 10 to 15 முறை மெதுவாக செய்தால் உட்கார்ந்து எழக்கூடிய திறன் மேம்படும். நீண்ட நேரம் உட்காரும் மாணவர்கள், ஐடியில் பணிபுரிபவர்கள் போன்றோருக்கு இடுப்பும் முழங்காலும் சலிப்பில்லாமல் இருக்கும். காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் அல்லது மாலை நேரத்தில் லேசான வெப்ப பயிற்சிக்கு பிறகு செய்வது நல்லது. மூச்சை ஒத்திசைக்க செய்வதே முக்கியம். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் உதவக்கூடியது. வீட்டில் படிப்பதற்கு முன் 2 to 3 நிமிடம் செய்தால் புத்துணர்ச்சி கிடைத்ததாக பலர் அனுபவம் பகிர்கின்றனர். தேர்வு காலங்களில் கூட தலையை தெளிவாக வைத்துக் கொள்ள இந்த சிறிய ஸ்குவாட் பயிற்சி உதவியாயிருக்கும். கர்ப்பிணிகள், முழங்கால், முதுகு பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசித்த பிறகு மட்டுமே முயலவும்.